இந்திய கூட்டணி மிக வலிமையாக உள்ளது, எந்த சேதாரமும் இல்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பை தாண்டி 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். பாஜக கூட்டணி தான் சிதறி உள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மதுரையில் பேட்டியளித்துள்ளார். வருகின்ற 7ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகியுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கூறுகையில், இந்திய கூட்டணி மிக வலிமையாக உள்ளது, எந்த சேதாரமும் இல்லை. எங்கள் கூட்டணியில் பிரச்சனையும் இல்லை. எங்கள் கூட்டணி இந்தியா டுடே கருத்து கணிப்புப்படி 175 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். வரும் சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பை தாண்டி 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம். எங்கள் கூட்டணியில் சேதாரமும் சிதறலும் இல்லை. கடந்த முறை அவர்கள் கூட்டணியில் இருந்த OPS, தேமுதிக, பாமக தற்போது யாருடன் உள்ளார்கள்? பாஜக கூட்டணி தான் சிதறி உள்ளது. எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி உள்ளது. ராகுலுக்கு எதிராக யாராலும் விமர்சனம் செய்ய முடியாது. காங்கிரஸ் இல்லாத கிராமம் இல்லை என்ற வலுவோடு இத்தேர்தலை தமிழக காங்கிரஸ் சந்திக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் வாய்க்கு வந்த தொகுதிகளை கேட்கலாம். ஆனால் காங்கிரஸ் தேசிய கட்சி தொகுதிகள் கேட்பது குறித்து அகில இந்திய தலைமை வழிகாட்டும். விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்ற கருத்தில் எனக்கு ஐடியா இல்லை. பிற கட்சியை பற்றி கருத்து இல்லை என்றார். திருடுவதும் வாக்குரிமை பறிப்பதும் தொடர் நடவடிக்கையாக இருக்கின்றன. பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள். கர்நாடகாவில் வேறு மாநிலத்தில் இருந்த வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். இந்த வாக்கு திருட்டு என்பது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக வாக்கு அதிகாரத்தை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பீகாரிலும் போராடி வருகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதன் தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் இந்த வாக்கு திருட்டு எப்படி நடந்தது, வாக்கு அதிகாரத்தை மக்களுக்கு எப்படி பெற்றுத்தர வேண்டும், தேர்தல் ஆணையத்துடைய சம்மதத்தோடு பாஜக ஆட்சி தொடர்ந்து இதை செய்து வருகிறது. இதை எதிர்த்து மாபெரும் கண்டன மாநாடு நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி தலைவர்களும் எங்களுடைய மாவட்ட தலைவர்களும் அணிதிரண்டு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திருநெல்வேலியில் கூட இருக்கிறார்கள். இதில் ஒற்றை கருத்துள்ள இந்த நாட்டை காப்போம் அமைப்பு ஏற்கனவே தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக போராடி வருகிறார்கள். சிவில் சமூக அமைப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும், தேசத்தில் ஜனநாயகம் மலர வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். இவர்களும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். சிவில் சமூகங்கள், அமைப்புகள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. இன்று மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. ஆகிய லட்சக்கணக்கான மக்கள் இதில் திரள இருக்கிறார்கள். அகில இந்திய தலைவர்கள் வராங்க, இன்னும் அதை முடிவு பண்ணல யாருன்னு. இது முதல்ல இதை ஏற்பாடு பண்றோம், இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு பண்ணுவோம். எங்க கூட்டணியில் எங்க பிரச்சனை இருக்கு? எங்க கூட்டணி பலமா இருக்கு, வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. இந்தியா டுடே கருத்து கணிப்பு பிரகாரம் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஏறக்குறைய 175 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. எங்களுடைய கணிப்பு 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, இங்கிருந்து எதுவும் சேதாரம் இல்லை.
சிதறலும் இல்லை. ஆனா அவங்க கூட்டணியில என்ன இருக்கு? தேமுதிக போன முறை யார் கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க? ஓபிஎஸ் யார் கூட இருந்தாரு, இப்ப எங்க இருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க? அவங்க தான் சதறி இருக்காங்க. எங்க கூட்டணி சதறல. முனை போட்டி. காங்கிரஸ் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் நீங்க தான் புது செய்தி சொல்றீங்க. எங்க அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து யாரும் பேச முடியாது. அவர் ஜனநாயகவாதி. இந்தியாவில ஜனநாயகம் மலர வேண்டும், எல்லா மக்களுக்கும் அதிகாரம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அவரை பத்தி எதிர்த்து பேசுவதற்கு எந்த சப்ஜெக்டும் கிடையாது. ஒருவேளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட உளமாற பேசுவார்களா என்று தெரியவில்லை. அரசியலுக்காக அவரை குற்றம் சாட்டி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு பாஜகவால் ஆர்எஸ்எஸ் பதில் சொல்ல முடியல. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆசிட்டிஸ் திமுக தலைமையில தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்க நாடாளுமன்றத்தில் 100% வெற்றி பெற்ற மாநிலம் இது. இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரங்களும் ஆலோசனைகளும் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழங்கும். இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லல. சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச 4 முனை போட்டி தான் இருக்கு. காங்கிரஸ் மீண்டும் அதே தனிப்பெரும்பான்மையோட தமிழகத்துல இருக்கணும், நமக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படிலாம் பேசியிருந்தீங்க. அந்த முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கு. அதான் கிராம கமிட்டி வேர்களை தேடி அப்படின்ட்டு கிராமங்களை தேடி என்று 80 விழுக்காடு கிட்ட கிராம கமிட்டி அமைச்சிருக்கோம். எல்லாருக்கும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் தரவுகள் கிடையாது எங்க கிட்ட. இப்ப தரவுகள் இருக்கு, டேட்டா பேஸ் இருக்கு. 80 விழுக்காடுக்கு மேல இப்போ அச்சீவ் பண்ணி இருக்கிறோம். எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் என்ற நிலையை உருவாக்கி இருக்கோம். இந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலை வலிமையா சந்திக்க போறோம். இதுக்கெல்லாம் நீங்க சொன்னதுக்கு தான் அடிப்படை தளங்களை நாங்க அமைச்சு வரோம். உங்க கூட்டணியில திருமாவளவன் சிபிஎம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வைகோ உட்பட நாங்க 15 தொகுதி கேட்போம், கூடுதலா தொகுதி கேட்டா என்ன தப்பு அப்படின்லாம் பேசுறாங்க. காங்கிரஸ் என்ன மாதிரி? அவங்க மாநில கட்சிகள் அவங்க எவ்வளவு வேணாலும் வாயில வந்ததெல்லாம் கேட்கலாம். இப்ப நாங்க எங்க அகில இந்திய தலைமை எங்களுக்கு வழிகாட்டும், எத்தனை தொகுதி கேட்கணும், எத்தனை இடங்கள்ல போட்டியிடணும். அது மாதிரி தேர்தல் நேரத்துல அவங்க எங்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இதுக்கு முழு வழிகாட்டுதலும் வழங்கும். எனக்கு அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு ஐடியா இல்ல. அவருடைய கருத்து அவர் சொல்றாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு, பலமா இருக்கு. யாரு அது நம்ம பிற கட்சியை பத்தி நம்ம ஒன்னும் கருத்து சொல்றதுக்கு இல்ல. நாங்க வலிமையா இருக்கோம். தேங்க்யூ.